வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தட்டைப்பயிர் சாதம் தான் செய்ய போறோங்க. அது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாங்க. நான் தட்டைப்பயிர் எடுத்து வேக வச்சிருக்கேங்க. அந்த சாதத்துக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ எப்படி தாளிப்புன்றத பார்த்துடலாம். குக்கர்ல கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெயில கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையும், பச்சை மிளகா, வெங்காயம் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அந்த மசாலா அரைக்கிறதுலையும் நான் 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது போதுமானதாக இருக்கும். நான் ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. 3 தக்காளியை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கின உடனே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வதக்கின உடனே நம்ம தட்டைப்பயிரை நான் ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேங்க. ஹாஃப் குக்குடு தான். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அந்த தட்டைப்பயிரையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் சும்மா ஒரு 50 கொஞ்சமாக தட்டைப்பயிர் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணிக்கே ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நம்ம டேஸ்டியாக சாப்பிடலாம். போட்டுட்டு இதையும் தட்டைப்பயிரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு நான் 2 டம்ளர் அரிசியை நம்ம சாதம் எப்போ செய்ய ஆரம்பித்தோமோ அந்த டைமுக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்மளுக்கு ஊறுனா போதும். அரிசி தண்ணியும் கரெக்டாக இருக்கும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்னு நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாங்க. அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, நம்ம மிக்சியில் கொரன்னு அந்த சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இதுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கறது. அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாம் வதக்கி ஒன்றா வந்த உடனே இந்த தண்ணியும் தேவையான அளவு தண்ணியும் அரிசியும் சேர்த்து இது கொதி வந்த உடனே குக்கரை மூடிடலாங்க. சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ அரிசியை இதோட சேர்த்துக்கலாங்க. இது நல்ல டேஸ்டியான ஒரு சாதங்க. குழந்தைங்க இந்த தட்டைப்பயிரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இப்படி சாதத்தோட சேர்த்து கொடுக்கலாம். பிரியாணி அது ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த சாதம் இது வேற மாதிரி டேஸ்ட். இது ஒரு முறை செய்து பாருங்களேன், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட என் பசங்க சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னாங்கங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். நல்ல கொதி வந்துடுச்சு பாருங்க. இப்போ கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுடலாம். விசில் போட்டுட்ட உடனே வெயிட் பண்ணி பார்க்கலாங்க சாதம் எப்படி வருதுன்னு. நான் இதுக்கு தொட்டுக்கறதுக்காக பன்னீர் 65 தான் செய்தேங்க. அதில் நல்லா மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து பெரட்டி வச்சுருந்தேன். அதை போட்டு பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தேங்க. 2 காம்பினேஷன் நல்லா இருந்ததுங்க. இதுக்கு இன்னும் நீங்கள் வேற கூட கொடுக்கலாம். முட்டை பொரியல் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். வெறும் ஊறுகாய், தயிர், வெறும் கெட்டி தயிர் கூட இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. நான் இன்னைக்கு பசங்களுக்கு இது பன்னீர் 65 தான் கொடுத்தேன். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. பன்னீரை நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே எடுத்துடணும். அப்போ தான் உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ குக்கர் தம் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம் நம்மளுக்கு சாதம் எப்படி வந்திருக்குதுன்னு. பாருங்கள், நல்லா உதிராக பொலன்னு நல்லா வந்திருக்குதுங்க. நான் மேலாப்பில் நெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நெய்யோட சுட சுட சாப்பிட்றதுக்கு. நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறுன்னு பாருங்கள், அடி பிடிக்காம நல்லா கரெக்டாக தண்ணிக்கும் அந்த அரிசிக்கும் கரெக்டாக வந்துடுச்சுங்க. சாதம் நல்லா வெந்திருக்கு, பொலன்னு வந்திருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு பேக் பண்ணிடலாங்க. தேங்க்ஸுங்க.